நான் யாரு? நான் கடவுளா? இல்லைன்னா யார் உண்மையால? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ பகவத்கீதால நீங்கள் படிக்க வேண்டும். பகவத்கீதாவில் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்மளுக்கும் கடவுளும் யாரு? நான் கடவுளாக இருக்க முடியுமா? இல்லை நானும் கடவுளும் வேறு வேறையாக இருக்க முடியுமா? இதுக்கு அழகான ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக கடற்கரைக்கு போயிருப்போம். கடலை பார்க்கும்போது எல்லை இல்லாத ஒரு இடமா இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஆழமும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கடல்லேருந்தே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த சீ வாட்டர், கடல் தண்ணியை நீங்கள் எடுத்தீங்களா, அந்த கடல் தண்ணியில் இருக்கிற அந்த கெமிக்கல் கம்போசிஷன் வந்து அதே H2O வாட்டர் இருக்கும். அதுக்குள்ள மினரல்ஸ், சால்ட் எல்லாமே இருக்கும். இந்த சேம் குவாலிட்டி தான் கடல்லையும் இருக்குது. கடல்லையும் அதே குவாலிட்டி இருக்குது. இந்த ஒரு கப் ஆஃப் சீ வாட்டரில் அதே குவாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த கப் ஆஃப் வாட்டரும் அந்த கடலும் ஒன்றா ஆக முடியுமா? ஒரு வகையில் பார்த்தீங்களா, குவாலிட்டி படி பார்த்தீங்களா இரண்டுமே ஒன்று தான். ஆனால் குவான்டிட்டியில் பார்த்தோமா, கடல் பூரணமானது, கம்ப்ளீட்டானது, அதுக்கு எல்லை இல்லாதது. அதே போலவே தான் நம்ம ஜீவராசிகள், நம்மளுக்கு பகவான் ஒரு அங்கம். அப்போனா நம்மளும் கடவுளுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற எல்லா குணாதிசயங்கள் நம்மளுக்கும் இருக்குது. ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. பகவான் பூரணமானவன். அதனால தான் ஈசோபனிஷாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஓம் பூர்ணாம் அத பூர்ணாம் இதம். அவன்கிட்டலேருந்து எவ்வளோ ஜீவராசிகள் வந்தாலும், எவ்வளோ பிரபஞ்சம் அவன்கிட்டலேருந்து வந்தாலும் அவன் பூர்ணமாக தான் இருந்து கொண்டிருக்கான். கடல்லேருந்து எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் கடலில் தண்ணி குறைய போகிறது இல்லை. அதே போல தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனாலே நம்ம கடவுள் இல்லை, நம்ம பகவான் கிருஷ்ணரோட சேவகன். நம்ம காட்ஸ் சர்வெண்ட் ஆர் காட்ஸ் சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே எப்படி ஒரு அங்கம், நம்ம கை இருக்குது, நம்ம கை வந்து இந்த உடலோட ஒரு அங்கம். இந்த கையோட வேலை என்ன, இந்த உடலுக்கு சேவை செய்கிறது. அதே போல் நம்மளுக்கு கடவுளோட ஒரு குட்டி அங்கம். இந்த குட்டி அங்கத்தோட வேலை என்ன, அந்த ஹோலுக்கு. A part is meant to serve the whole. அதே போலவே நம்ம எல்லாரும் ஜீவராசிகள் பகவானை சேவிக்கிறதான் நம்மளோட உண்மையான இயற்கை, நம்மளோட சொரூபம். அதனாலே நம்ம யாரு, நான் யாருன்னு கேட்டிங்களா, ஜீவேரே சொரூபஹோய் நித்தியரு கிருஷ்ணதாஸ். நம்ம எல்லாரும் நித்தியமார் கிருஷ்ணரோட சேவர்கள், கிருஷ்ணரோட பக்தர்கள். ஹரே கிருஷ்ணா.